வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன லஞ்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து சாம்பாரும் இட்லியும் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். அதோடு வந்து நல்ல ஒரு சம்பல், கோழிக்கறி எல்லாத்தையும் இப்போ வாங்க பார்ப்போம். இட்லி வந்து ரைஸில் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஊர்கோழி கறி சமைத்திருக்கிறேன். இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாருண்டு, அந்த மாதிரி சூப்பராக சமைத்திருக்கிறேன். ரைஸில் குக் பண்ணின இட்லி வந்து அதோடு வந்து சம்பல். இந்த பாருங்க சிக்கன் கறி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சிக்கன் கறியோட ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். அதோட வந்து சாம்பார் பாருங்க, சாம்பார் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சுவையாக மேக் பண்ணியிருக்கிறேன். 2 வகையான பருப்பு வகைகள் சேர்த்துருக்கிறேன். அதோட வந்து மிரக்கறியும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். பாருங்க வந்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இட்லிக்கு வந்து எப்போதுமே சம்பல், ஆட்டு இறைச்சி கறி அல்லது கோழிக்கறி எதுவாக இருந்தாலும், வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் சூப்பராக வருவார். இட்லி வந்து மிகவும் வந்து சுவையாகவும் சாஃப்டாகவும் வர வேணும்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களன்றதில் தான் இருக்கிறார். இட்லி வந்து கல் பதமாக இருந்தால் சாப்பிட்றது கஷ்டமாக இருப்பார். இட்லி தட்டில் வந்து எப்போதுமே நான் பட்டர் பூசுவேன். அப்போ தான் வந்து இட்லி வந்து சுவையாகவும் வருவார். அதோடு வந்து ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருப்பார். அவித்து வைத்திருக்கிற இட்லியை 2 நிமிடங்கள் ஆற விடுகிறேன். அந்த நேரத்தில் வந்து இப்போ அந்த சாம்பாருக்கு வந்து தாளித்து போட போகிறேன். இந்த பாருங்க தாளிச்சிருக்கிறேன். இப்போ வந்து சாம்பாருக்கு விட போகிறேன். சாம்பார் பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சுவையாக மேக் பண்ணியிருக்கிறேன். இட்லிக்கு வந்து கூடுதலாக சாம்பார், சம்பல், அதோடு வந்து உங்களுக்கு என்ன கறி வேணுமென்றாலும் விருப்பமெண்டா கத்தரிக்காய் பொரித்து பிரட்டல் கறி மாதிரி வைக்கலாம். ஆட்டிறைச்சி கறி, மீன் குழம்பு என்னத்தோட வேணுமெண்டாலும் இட்லி சாப்பிடலாம். இட்லியை பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்படி வந்து சாஃப்டாகவும் அழகாகவும் இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இட்லி மாவு வந்து நாங்கள் எப்படி தயார் செய்கிறோம் என்றது தான் இருக்கின்றது. இட்லி பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்கிறாருன்னு பாருங்கள். ரைஸ் இட்லி வந்து இப்படி சாஃப்டாக ஆக்கள் வந்து குக் பண்ணி எடுக்கிறது குறைவு. இந்த இட்லிக்கு வந்து நான் எந்த விதமான பேக்கிங் சோடாக்கள் எதுவுமே நான் பாவிக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு சுண்டல் மேக் பண்ணியிருக்கிறேன். சுண்டல் வந்து கூடுதலாக ஒவ்வொரு கிழமையும் நான் மேக் பண்ணுவேன். கிழமையில் 2-3 தடவைக்கு மேக் பண்ணுவேன், எல்லாருக்கும் விருப்பமண்டபடியினால். இந்த சுண்டல் வந்து நான் வித்தியாசமாக மேக் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ரெசிப்பியுமே எப்போதும் கூடுதலாக வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ வந்து இந்த சிக்கன் கறியை பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த சிக்கன் கறியும் அதே மாதிரி தான் வித்தியாசமாக தான் குக் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக வந்து குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணையில் அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறேன். அத்துடன் வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸில் வந்து ஜூஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.